ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் தாங்க. சென்ட்ரல்லேருந்து கேலிக்கேட் எப்படி போகிறதுன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சென்ட்ரல்லேருந்து கேலிக்கேட் எப்படி போகிறதுன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12685. இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சென்னை சென்ட்ரல் டு மங்களூரு விரைவு வண்டி 12685ங்க. இது கிளம்புற நேரம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:20க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து இந்த ட்ரெயின் புறப்படுது. காலையில் 3:10க்கு கேலிக்கேட்டை ரீச் பண்ணுதுங்க. இப்போ இந்த ட்ரெயினோட சிறப்பு வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணலாம். ஏசி கோச்சில் தான் ஏற போகிறேன் நீங்களாம் நினைப்பீங்க. ஆனால் ஏசி கோச்சில் போனால் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அதனால ஸ்லீப்பர் கோச். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்துலேருந்து இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் நடுவில் என்னென்ன மெயின் ஸ்டேஷன் வருது, இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் பாய் பாய், வீடை கூடு எந்த நாடி, அப்படியெல்லாம் எண்டு கார்டெல்லாம் போட முடியாது. இதே ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் அடுத்த 2 நாளில் ரிட்டன் வரத்தான் போகிறோம். இப்போது இந்த ஜேர்னியை பார்க்கலாங்க. சென்ட்ரல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. நல்ல ஸ்பீட்லேயே போகும். அதை நீங்கள் இந்த வீடியோவோட நடுவுலையே பார்க்கலாம். இப்போ கிராஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் திருத்தணி போகிறதுக்கு உண்டான எலக்ட்ரிக் ட்ரெயின். இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட முத்து படம் மாதிரி தாங்க. அப்படியே குதிரையில் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணால் திரும்ப பஸ்ஸில் ஓவர்டேக் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சீன் தான். செமையாக இருந்துச்சு. எப்படியும் இது ஜாசர்பாடியில் நிற்க தான் போகுது. அதை கிராஸ் பண்ணி தான் போக போகிறோம். இந்த மாதிரி பக்கத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும்போது அப்படியே அதை சேஸ் பண்ணி போகும்போது பார்க்குறதுக்கே செமையாக இருக்குங்க. அதுவே 4 ட்ராக்கில் 4 ட்ரெயின் அட் அ டைமில் கிராஸ் பண்ணால் அந்த வீடியோவே செமையாக இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் கிட்ட நெருங்கிட்டோம்.
அம்பத்தூர் தாண்டின உடனே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. பொதுவாகவே பெரம்பூர் தாண்டினாலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அம்பத்தூர் தாண்டின உடனே தான் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ரெயின் ஜேர்னியில் பொதுவாக நம்ம ட்ரெயினில் போகும்போது எதையெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுவோமோ அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறையவே வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா மியூசிக் நான் எதுவுமே ஆட் பண்ணல. உண்மையான ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னியை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் இந்த திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காதுங்க. ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. ஆல்ரெடி ட்ரெயின் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தாங்க இருந்தது. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் பொன்னை ரிவர். பொன்னையாறு ரொம்பவே பெருசா இருக்கு. ஆனா இந்த பொன்னையாறுல இப்ப பாத்தீங்கன்னா ஒன் சைடு தார் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது தாண்டின உடனே வர்றது தாங்க உங்களுக்கு காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வர்றது தான் இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். 4:20க்கு சென்னை சென்ட்ரல்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி 6 மணிக்கு இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு, மழையும் ஒரு பக்கம் இருந்தது. ஜேர்னியும் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்குங்க. காட்பாடி தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆவரேஜ் ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்கு. இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் பளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இது தாண்டின உடனே ஒரு சூப்பரான என்ஜினை நான் பார்த்தேங்க. பொதுவாகவே தண்டவாளத்தை சரி செய்யறதுக்கு இந்த ஒரு என்ஜினே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்களே இங்க பார்க்கலாம்.
இதோட மாலை நேரம் முடிய போகுது. இரவு வந்ததுக்கப்புறம் இந்த கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:20. ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்குள்ளே வண்டி போயிட்டுருக்குங்க. இந்த ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் கூட மழை சாரல் பெஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கு. சென்னை சென்ட்ரல் விஜயவாடா will arrive shortly on platform number 2. ஜோலார்பேட்டையிலேருந்தும் ட்ரெயின் இப்போ கிளம்பிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்றதுதான் மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி வரும்பொழுது 8 o'clockங்க. இப்போது இதுக்கு அடுத்ததாக வர போகிறது தான் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். வாங்க பார்க்கலாம். சேலம் ஜங்ஷன். ஆமாங்க, நான் சொன்ன முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் சேலம் ஜங்ஷனில் தான் இப்போ ட்ரெயின் நிற்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clockங்க. சேலம் ஜங்ஷன்லேருந்தும் இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அடுத்ததாக வரப்போகிறது 1 hourல பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். சேலத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன். இந்த ஈரோடு ஜங்ஷன் டைமிங்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக 10 o'clockங்க. சேலம் ஸ்டேஷன் ஆகட்டும் இல்லை ஈரோடு ஸ்டேஷன் ஆகட்டும், நைட்டு உங்களுக்கு தேவையான டின்னர்லாம் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டேஷன்னே சொல்லாங்க. ஈரோட்லேருந்து இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. ஈரோடுக்கு அடுத்து சிக்னலுக்காக ஒரு ஸ்டேஷனில் வண்டியை போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே புறான இடம்னே சொல்லலாம். வித்தியாசமான விஷுவல்ஸ் எல்லாம் என் கண்ணுக்கு வந்துட்டு போச்சு. கரெக்டாக ஒரு ட்ரெயின் வந்து என்னை கிராஸ் பண்ணி நிற்குது. அது நிற்கிறதுக்குள்ள இந்த ட்ரெயினும் கிளம்பிடுச்சுங்க. அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. கிட்டத்தட்ட எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நான் மட்டும்தாங்க இங்கே வீடியோ எடுத்துகிட்டு வரேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த 10:48க்கு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி சொல்லணும்னா நீங்கள் கோயம்புத்தூர் போகிறதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ரயில்வே ஸ்டேஷன்னே சொல்லாங்க. இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் டச் ஆகாது. நீங்கள் கோயம்புத்தூர் போனால் இந்த போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ மூலமாக போகலாங்க. இவ்வளவு நேரம் நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்ததாக ட்ரெயின் என்ட்ராவது பார்த்தீங்கன்னா கேரளா ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ கேரளாவில் இருக்கிற மெயின் ஸ்டேஷனான பாலக்காடு ஜங்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பாலக்காடுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ராகும் போது டைம் பார்த்தீங்கன்னா 12:50.
நல்ல ஒரு சூப்பர் சீனரிஸ் பிக்சர்ஸோட இந்த வீடியோவை என்னால் கொடுத்துருக்க முடியும். பட் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நைட்டு தான் கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. பாலக்காடு ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் இப்போ கிளம்பிடுச்சிங்க. அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராகிறது தான் வந்து உங்களுக்கு ஷொர்ணூர் ஜங்ஷன். ஷொர்ணூர் ஜங்ஷனை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ட்ரெயின் எல்லாமே வந்து ஷொர்ணூர் வரைக்கும் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே முழுக்க பார்த்தீங்கன்னா நிலக்கரி ட்ரெயினாக தான் இருக்கும். இங்கேருந்து என்ஜின் மாற்றிட்டு, ஆனால் இப்போது உங்களுக்கு முழுக்க எலக்ட்ரிசிட்டி ட்ரெயினாக தாங்க போயிட்டுருக்கு. ஷொர்ணூருக்குள்ள ட்ரெயின் என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 1:40. ஓகே வியூவர்ஸ், இப்போது ஷொர்ணூர்லேருந்தும் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த ஷொர்ணூர்லேருந்து கேலிக்கட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 hours 3:10க்கு கரெக்டாக இந்த ட்ரெயின் கேலிக்கட் ரீச் ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கேலிக்கட் ரீச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இறங்க போகிற கேலிக்கட் ரயில்வே ஸ்டேஷனும் வந்துருச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கேலிக்கட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஸ், கேப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேலிக்கட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வயநாடுக்கு உண்டான பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்கும். இப்போ எண்டு கார்டு போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.